அத்தை, நான் தான் உங்களுக்கு உண்மையான மருமக. உங்க வயித்துல பிறந்தது ராஜேஷ் மட்டும்தான், சந்தோஷ் இல்ல. இனிமேலாவது கண்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மருமக கிட்ட பேரை கெடுத்துக்காதீங்க. நான் சொல்றது நல்லா புரியுதா அத்தை? மாலதி, உள்ள போன்னு சொல்றேன்ல. 1 மினிட் டார்லிங், கொஞ்சம் பேச விடுங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அந்த யூடியூப் அசைன்மெண்ட்டில் அமைச்ச மிஷினரியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் நாங்கள் அது மட்டும் நான் மட்டும் உன்னை மன்னிச்சா பத்தாதுமா, உனக்கு தாலி கட்டினானே இந்த ராஜேஷ் உன்னை ஏத்துக்கணும். போலீஸ் வச்சு மிரட்டி அவன் கையால் நீ தாலி கட்டிட்டா மட்டும் நீ மனைவி ஆயிட முடியாது. மனசார உன்னை மன்னிச்சு மனைவியை ஏத்துக்கணும். அதுக்கு பிறகுதான் நீ இது வீட்டுக்குள்ள வரலாம். ராஜேஷ் இல்லாம நீ மட்டும் வந்த ராஜேஷோடவான்னு சொன்னீங்க. ராஜேஷ் காலில் விழுந்து நீங்க சொன்ன மாதிரி அழுது சொல்ல வேண்டியது பக்குவமா புரியுற மாதிரி சொல்லி ராஜேஷ் மனசா கரைச்சு என்ன பொண்டாட்டிய ஏத்துக்க வச்சுட்டேன். பெரிய மனசு பண்ணி நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கணும். சாகர வரைக்கும் என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராது. இது சத்தியம். என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க மாமா. என்ன பண்ண முடியும்? ராஜேஷ் அப்படி விட்டுற முடியுமா? அவன் இல்லாத வீடு வீடு மாதிரியா இருக்கு. இந்த பாருமா, உங்க அக்கா பாரதி எங்க வீட்டு மருமகளா வந்தது நாங்க செய்த புண்ணியம். இப்போ ஒன்ன நான் மருமகளா ஏத்துக்க வேண்டி இருக்கிறது அவன் செய்த பாவம். இந்த நிலைமையிலையும் உன்னை அவன் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்கிறானே, அது நீ என்னைக்கோ எந்த ஜென்மத்திலேயோ செய்த புண்ணியம். போனா போது இனிமேலையாவது நல்ல பொண்ணா யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது.
சரியா? புரிஞ்சா? ராஜேஷ் எங்க வீட்டு ஜீவன். அவன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். அதனாலதான் அவனை எக்காரணத்தை கொண்டு கண்கலங்க அவன் பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை. புரிஞ்சா? சிவகாமி, இந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போ. ராஜேஷ், அவ என்ன சொல்லி உன்னை கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இந்த வீட்டு விளக்குடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ இல்லாம இந்த வீடு சூன்யமா இருந்துச்சுடா கண்ணா. அவ சொல்ற இனிமே உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கோணும். ஆண்டவன் விருப்பம் இருந்தா அப்படியே நடக்கட்டும்டா. எங்கள் அம்மா தங்கி வாடி போயிருக்கிற போ, முதல்ல குளிச்சுட்டு உங்க அம்மா கையால வீட்டு சாப்பாடு சாப்பிடு போ. அந்த வீட்டுக்குள்ள மருமகளா வருவேன். அப்பா சொன்னது காதில் விழலையா? உள்ளே கூட்டிகிட்டு போங்க. நீ எதுக்கு போய் யோசிச்சுட்டு இருக்கிற? கவலைப்படாதடா. உள்ள போ. அத்தை, பயப்படாதீங்க. அன்னைக்கு ஏதோ கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன். அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடச்சி ராஜேஷ், வாழ்க்கையில 2வது தடவையா செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்கடா பாவி. ராஜேஷ், சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உள்ள போ. பாரதி எனக்கு ஆரத்தி எடுக்கணும். சாரி, நமக்கு பாரதி ஆரத்தி எடுக்கணும். பாரதி தன் கையால ஆரத்தி எடுத்து என்ன உள்ள அழைச்சிட்டு போகணும். சொல்லுங்க. ஏதாவது பண்ணி, என்ன ஃப்ராடு தனத்தையாவது பண்ணி ராஜேஷ சரி கட்டி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வருவேன். அப்போ நீதான் எனக்கு ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்து என்ன உள்ள கூப்பிடுவேன். இது நடக்கும். நடத்தி காட்டுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ப்ளீஸ் உள்ள வா. சாரி ராஜேஷ், பாரதி ஆரத்தி எடுக்காம நான் உள்ள வரமாட்டேன். ஆரத்தி எடுக்கணும். மலதி, சொன்ன கேளு. அதெல்லாம் வேண்டாம். உள்ள வா. சொல்லித்தானே அழைச்சிட்டு வந்தேன். பாரதி ஆரத்தி எடுக்காம நான் உள்ள வரப்போறதில்ல. அம்மா எடுக்க சொல்லுவா. பாரதி தான் எடுக்கணும். சொல்லுங்க.
ராஜேஷ் ஏன் இப்படி பயப்படுறான்? ராஜேஷ், எவ்வளோ நேரம் தான் வெளியிலே வெயிட் பண்றது? உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. எல்லாமே ஞாபகத்துல இருக்குல்ல. ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க. உள்ள போங்க. இப்பதான் முதல் முறையா வீட்டுக்குள்ள வரோம். இடது காலையா வைக்கிறது, வலது காலை வைப்போம்.
நம்ம வீட்டு லேண்ட்லைன் நம்பரு. அங்கேருந்து நம்மளை கூப்பிடுறாங்கன்னா யாரா இருக்கும்? ஆ, சிவகாமி கிட்ட தான் மொபைல் ஃபோன் இல்லை, அவ தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹலோ 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 சிவகாமி, நான் தான் நடராஜன் பேசுறேன். ஏய் முட்டாள், ஃபோன் பண்ணிட்டு விஷயத்த சொல்லாம சிரிச்சா எனக்கு என்ன ஏதுன்னு எப்படி புரியும்? மேட்ரு என்னன்னு சொல்லு. ஏய், உன் குரலை கேட்கணும்னு நான் எவ்வளோ ஆசையா இருக்கேன். என் செல்லம் தானே நீ, பேசுடி. ஏய் முட்டாள் மாதிரி சிரிச்சு. சாரி. ஷோ, என்ன விஷயமா சொல்லுமா? உன் குரலை கேட்கணும் தானே நான் துடிச்சிட்டு இருக்கேன். சொல்லு செல்லம். என்ன மாமனாரே, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? மாமனாரா? என்ன சிவகாமி? மாலதி, ஏய் மாலதி, மாலதி. சூப்பர்யா, குரலை கேட்டே கண்டுபிடிச்சிட்ட. பிரில்லியன்ட் மாமனார் தான் நீ. ஏய், நீ எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த? யாரும் இல்லாத போது திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சிட்டியா? அந்த செக்யூரிட்டி சோம்பேறி என்ன பண்றான்? தூக்கிட்டானா? ராஸ்கல், எப்படி உள்ள வந்த நீ? ஹலோ மாமனாரே, திருட்டுத்தனமாலாம் வரல. திருமதி ராஜேஷா தான் உள்ள வந்திருக்கேன். உங்க மூத்த மருமக பாரதி மேடம் ஆர்த்தி எடுக்க வலது காலை எடுத்து வச்சு சிதம்பரம் பெரியசாமி வீட்டு மருமகளா சகல ரைட்ஸோட உள்ள வந்திருக்கேன். எல்லாம் பொம்மலாட்டம்.